UFC Ultimate Fighting Championship வேர்ல்ட்லயே நம்பர் 1 மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ரொமோஷன். மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்போ நீங்க பாக்ஸிங், கிக் பாக்ஸிங் இந்த ஸ்போர்ட்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, பாக்ஸிங்ல 2 ப்ரொஃபஷனல் பாக்ஸர்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க, கிக் பாக்ஸிங்ல 2 ப்ரொஃபஷனல் கிக் பாக்ஸர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. அதுவே நீங்க மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 2 ஆப்போனன்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் லேர்ன் பண்ணவங்களா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஜுஜிட்சு, சாம்போ, ஜூடோ, ரெஸ்லிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தெரிஞ்சவங்க கூட ஒரு பாக்ஸர் ஒரு ரெஸ்லரை ஃபைட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்துட்டு மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு ஃபைட் பண்ண முடியும். யூஎஃப்சில இருக்கிற ஃபைட்டர்ஸ் யார வேணாலும் ஃபைட் பண்ண முடியாது. வெயிட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரே வெயிட்ல இருக்கிற ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒரு டிவிஷன்ல வந்துட்டு போட்டுருவாங்க. அவங்களுக்குள்ளதான் வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப மென்ஸ்ல டிவிஷன் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளைவெயிட் டிவிஷன் வந்துட்டு 125 பவுண்ட்ஸ், பேண்டம்வெயிட் டிவிஷன் 135 பவுண்ட்ஸ், ஃபெதர்வெயிட் டிவிஷன் 145 பவுண்ட்ஸ், லைட் வெயிட் டிவிஷன் 155 பவுண்ட்ஸ், 170 பவுண்ட்ஸ் வந்துட்டு வெல்டர் வெயிட் டிவிஷன், 185 பவுண்ட்ஸ் மிடில் வெயிட் டிவிஷன், 205 லைட் ஹெவி வெயிட் டிவிஷன், அதுக்கப்புறம் 265 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். அது வந்துட்டு ஹெவி வெயிட் டிவிஷன் சொல்லுவோம். அதுவே விமென்ஸ் வெயிட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மென்ஸ் டிவிஷன் மாதிரி நிறைய டிவிஷன்லாம் கிடையாது. 115 பவுண்ட்ஸ் ஸ்ட்ரா வெயிட் டிவிஷன், 125 பவுண்ட்ஸ் ஃப்ளை வெயிட் டிவிஷன், 135 பவுண்ட்ஸ் பேண்டம் வெயிட் டிவிஷன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபெதர் வெயிட் டிவிஷன் சொல்லி 145 பவுண்ட்ஸ் உமன்ஸ்ல இருந்தது. ஆனா இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா 3 டிவிஷன் தான் அந்த ஃபெதர் வெயிட் டிவிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைட்க்கு முன்னாடி வெயின் அப்படின்னு சொல்லி நடக்கும். அந்த டைம்ல அந்த ரெஸ்பெக்டிவ் டிவிஷனோட வெயிட் வந்து அந்த ஃபைட்டர் வெயின் பண்ணா மட்டும்தான் அவர் அந்த ஃபைட்டுக்கே அலௌட். இன்கேஸ் அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் வெயிட் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்போனன்ட் கிட்ட கேட்பாங்க, இந்த ஃபைட் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அந்த ஃபைட்டர் சரி பரவாயில்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, யாரு வெயிட் மிஸ் பண்ணாங்களோ அவங்களோட சேலரி பர்ஸ்ல இருந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் பெர்சன்டேஜ் வந்துட்டு ஃபைனா புடிச்சிருவாங்க. அந்த புடிச்ச ஃபைனை வந்துட்டு ஆப்போனன்ட் கொடுத்துருவாங்க. ரொம்ப வெயிட் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு அவங்க வெயிட் மிஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபைட் வந்து கேன்சல் ஆயிரும். யூஎஃப்சில இருக்கிற ஒவ்வொரு டிவிஷன்லயுமே ஒரு சாம்பியன் சொல்லிட்டு இருப்பாரு. அதை தாண்டி அந்த டிவிஷன்ல வேற ஒரு சாம்பியன் இருக்க முடியாது. இன்கேஸ் அந்த யூஎஃப்சி சாம்பியன் சில அன்அவாய்டபிள் ரீசன்னால ஒரு ஸ்பெசிபிக் டைம் வரைக்கும் டிஃபெண்டே பண்ண முடியல, அதாவது இன்ஜுரி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இன்ட்ரிம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. வேற ஒரு 2 ஃபைட்டர்ஸ் அந்த இன்ட்ரிம் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுவாங்க. யார் வின் பண்றாங்களோ அவங்க இன்ட்ரிம் சாம்பியன் ஆயிருவாங்க. அவங்க அதை வின் பண்ணதுக்கு அப்புறம் சாம்பியனும் இன்ட்ரிம் சாம்பியனும் அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுவாங்க. அதுல வின் பண்றவங்க தான் அந்த டிவிஷனோட சாம்பியனா வந்து மறுபடியும் இருப்பாங்க. அந்த இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற விஷயம் போயிடும். எல்லா ஸ்போர்ட்லயும் இருக்கிற மாதிரி யூஎஃப்சிலயுமே சில ரூல்ஸ் ஃபவுல்ஸ் அதெல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஐ போக் பண்ணக்கூடாது, பேக் ஆஃப் த ஹெட் அடிக்கக்கூடாது, கிரவுண்டோட ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து ஃபேஸ்ல நீ லேண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நட் ஷாட் போடக்கூடாது, பைட் பண்ணக்கூடாது, ஃபென்ஸ் கிராப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ரெஃபரி இன்கேஸ் நோட் பண்ணிட்டாருன்னா, தெரியாம பண்ணாங்கன்னா வார்னிங், பாயிண்ட் டிடக்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சில ஃபவுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஷனா அந்த இல்லீகல் ஷாட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்குவாலிஃபையா பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பீட்ரியான்னு சொல்லிட்டு ஒரு பேண்டம் வெயிட் சாம்பியன் இருந்தாரு. அவர் வந்துட்டு ஃபைட்ல இல்லீகல் நீ வந்துட்டு லேண்ட் பண்ணிடுவாரு கிரவுண்டோட ஆப்போனன்ட் மேல. அதனால அந்த சாம்பியன் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி அவர் சாம்பியன்ஷிப் வந்துட்டு ஆப்போனன்ட் கொடுத்துருவாங்க. யூஎஃப்சில நடக்கிற ஃபைட்ஸ் மோஸ்டா பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட் ஃபைட்டா இருக்கும், இல்லைன்னா 5 ரவுண்ட் ஃபைட்டா இருக்கும். இதை தாண்டி வேற ஸ்பெசிபிக் ரவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த 2 ஆப்ஷன் தான். சாம்பியன்ஷிப் ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா 5 ரவுண்ட்ஸ் தான் நடக்கும். மெயின் eventமே கண்டிப்பா 5 ரவுண்ட் தான் நடக்கும். கோமெயின் event சாம்பியன்ஷிப் ஃபைட்டா இருந்ததுன்னா 5 ரவுண்ட்ஸ் நடக்கும். நார்மல் ஃபைட்டா இருந்ததுன்னா 3 ரவுண்ட் நடக்கும். சில டைம் பாத்தீங்கன்னா சில எக்ஸெப்ஷன்ல ஃபேன் ஃபேவரட் ஃபைட்ஸ் யாராவது 2 பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதையுமே 5 ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டுமே பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நடக்கும். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு நாக் அவுட்டோ சப்மிஷனோ வந்துருச்சுன்னா ஃபைட் அப்பயே முடிஞ்சிடும். ஃபைட் ஸ்டார்டிங்லேயே கூட வந்து யாரும் நாக் அவுட் ஆயிட்டாங்கன்னா அதோடவே ஃபைட் முடிஞ்சிடும். ஃபுல் 5 ரவுண்ட்ஸ்மே ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கார்னர்ஸ் போவாங்க. அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு கோச் ஏதாவது கேம் பிளான் சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம், இல்ல அவருக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கு, ஐஸ் வைக்கணும், இல்ல இன்ஜுரி ஏதாவது ட்ரீட் பண்ணணும்னா அந்த சின்ன டைமுக்குள்ளேயே பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைட் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃபைட்டர்ஸ் இன்கேஸ் அவங்களோட ஆப்போனன்ட் வந்து பினிஷ் பண்ண முடியலன்னா ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டை வச்சுதான் யார் வின்னர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பை ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது ஒரு க்ளோஸ்டு ஸ்கோரிங்கா தான் இருக்கும். 5 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சு அந்த ஃபைட்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாரு வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சாம்பிள் ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டு. இதுல பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் vs டேனியல் காமியே லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஒரு 5 ரவுண்ட் ஃபைட் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ்க்கு வந்து 49 ஸ்கோர் பண்ணிருக்காங்க, டேனியல் காமியாக்கு வந்து 46 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டு படி ஜான் ஜோன்ஸ் தான் இந்த ஃபைட்டோட வின்னர். அவர் வந்து லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிருப்பாரு. இந்த ஜட்ஜிங் கிரைடீரியாலாம் பாத்தீங்கன்னா டேமேஜ்,
வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டைம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் வந்து ஜட்ஜஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷன்லயும் ரேங்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. டாப் 15 ரேங்கிங் அப்படின்னு இருக்கு. அந்த ரேங்கிங்ஸை வந்து இந்த ஃபைட்டர்ஸ் கிளைம் பண்ணதான் அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட்டே கிடைக்க முடியும். எப்ப அவங்க டாப் ஆஃப் த ரேங்கிங் வராங்களோ அப்ப அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து UFC ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த மேட்சஸ் எல்லாம் எப்படி புக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா UFC அதுக்குன்னு மேட்ச் மேக்கிங் டிஸ்கஷன்ஸ்ல தனியா நடத்துவாங்க. அவங்க எந்த ஃபைட்டர் யார ஃபைட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடத்தி அதுக்கப்புறம் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. UFC எல்லா வீக்குமே நடக்கும். பேப்பர் வியூ வந்து மந்த்லி ஒன்ஸ் நடக்கும். மத்த வீக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஃபைட் நைட் அப்படிங்கிறது UFC முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஃபைட்டர்ஸ் வச்சுட்டு புக் பண்ணிருப்பாங்க. அதுவே பேப்பர் வியூன்னு பாத்தீங்கன்னா UFCயோட டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே அந்த பேப்பர் வியூல கண்டிப்பா இருப்பாங்க. UFC இந்தியால இருந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீலிம்ஸ், மெயின் கார்டு இது எல்லாமே வந்துட்டு சோனி லிவ் ஆப் உங்களுக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல தான் நடக்கும் ஒவ்வொரு வீக் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா UFC வந்துட்டு குளோபலா எல்லா இடத்துலயுமே நடக்கும். அதனால ஒவ்வொரு லொகேஷன் பொறுத்து அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கும் டெலிகாஸ்ட் டைமிங்ல மாறிட்டே இருக்கும். UFCயோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஃபைட் பிரேக் டவுன்ஸ், ஃபைட் ப்ரிவ்யூ, ஃபைட் ரிவ்யூ இது எல்லாமே வந்து டாக் ஷோ தமிழ் சேனல்ல வரும். சோ எப்பயுமே இந்த சேனல்ல கனெக்டடா இருங்க. டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.